வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனா நம்மை நிம்மதியா வாழ விடாமல் தடுத்து நம் மனதை சித்திரவதை செய்கிற மிக முக்கியமான ஒரு நரக வேதனை எது தெரியுமா? அதுதான் நம்முடைய கடந்த கால நினைவுகள். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு மனிதர் நமக்கு கொடுத்த ஏமாற்றம், அல்லது நமக்கு ஏற்பட்ட மாபெரும் துரோகம், இல்லையென்றால் ஒரு பொது இடத்தில் நமக்கு ஏற்பட்ட அவமானம், இது எல்லாமே நம்முடைய மூளைக்குள்ள ஒரு அழியாத இரும்பு பதிவு போல பதிவாகி இருக்கும். இந்த நினைவுகள் எப்படிப்பட்டவை என்றால், நாம பகல் நேரத்துல எவ்வளவோ வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் இரவு நேரத்துல படுக்கைக்கு போகும்போது அல்லது நாம் தனியாக அமைதியாக இருக்கும் போது நம்மை அறியாமலேயே பழைய படச்சுருள் போல நம் கண் முன்னாடி வந்து நம்மை சித்திரவதை செய்ய தொடங்கும். நாம் என்ன தப்பு செஞ்சோம் என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வைத்து நெஞ்சுக்குள் ஒரு மாபெரும் பாரத்தையும் கடுமையான பயத்தையும் படபடப்பையும் உண்டாக்கும். நவீன நரம்பியல் அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய கடந்த காலம் என்பது இப்போது நிஜத்துல எங்குமே கிடையாது. அது ஒரு முடிந்து போன இறந்த காலம். ஆனால் உங்களுடைய மூளை அதை வினாடிக்கு வினாடி இன்னைக்கு தான் நடக்கிற மாதிரி நினைச்சு உங்களுடைய நிகழ்கால நிம்மதியையும் எதிர்கால வாய்ப்புகளையும் முழுமையாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவுல எந்த ஒரு பழைய தத்துவ பேச்சும் இல்லாமல் உங்க மூளைக்குள்ள இருக்கிற கடந்த கால கசப்பான பதிவுகளை எப்படி நரம்பியல் ரீதியாக மாற்றி அமைப்பது என்பதை பற்றி மிக ஆழமாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்முடைய மூளை இந்த நினைவுகளை எப்படி பதிவு செய்து வச்சுக்குதுன்னு ரொம்ப எளிய முறையில புரிஞ்சுப்போம். நம்முடைய மூளைக்குள்ள கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. நாம ஒரு புதிய கசப்பான சம்பவத்தை அல்லது அவமானத்தை சந்திக்கும் போது இந்த நரம்பு செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய மின்சார பாதையை உருவாக்குது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலமா புரிஞ்சிக்கலாம். ஒரு ஈரமான களிமண் தரை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தரை ஈரமா இருக்கும் போது அதுல ஒருத்தர் பலமா கால் தடம் வச்சா அந்த தடத்தில் ஒரு ஆழமான அச்சு பதிந்திடும். அதுக்கப்புறம் அந்த தரை காஞ்சு போனா அந்த கால் தடம் அப்படியே ஒரு அழியாத பதிவாக மாறிடும். இதே போலதான் நீங்க கடந்த காலத்துல அனுபவிச்ச அந்த வேதனையான நொடியில உங்க மனசு ரொம்ப பலவீனமா ஈரமா இருந்திருக்கும். அந்த நேரத்துல விழுந்த அவமான அடியோ அல்லது ஏமாற்றமோ உங்க மூளையில ஒரு ஆழமான வடுவாக பதிஞ்சிடுச்சு. பிரச்சனை என்னன்னா, களிமண் தரையில விழுந்த அச்சை நாம அப்படியே விட்டா அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா நம்ம மனித மூளை என்ன பண்ணுதுன்னா, தினமும் இரவு நேரத்துல அந்த பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து அந்த ஆழமான அச்சின் மீது மீண்டும் மீண்டும் காலை வச்சு அழுத்துது. இதனால அந்த பழைய காயம் ஆறவே ஆறாமல் தினமும் ஒரு புதிய காயம் போல உங்க மூளைக்குள்ள ரத்தம் வடிஞ்சுட்டே இருக்கு. உங்க கடந்த காலம் உங்களை துன்புறுத்தவில்லை, நீங்க உங்க நினைவுகளால் அந்த பழைய காயத்தை தினமும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்மில் பல பேரோட லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? காலையில கண் விழிச்ச உடனே அன்னைக்கு அவங்கள் என்னை அப்படி பேசிட்டாங்க, அந்த பிசினஸ்ல நான் அவ்வளவு பணத்தை இழந்துட்டேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு தங்களோட கடந்த கால பதிவுகளோடு தான் தங்களோட நாளை தொடங்குறாங்க. அறிவியல் படி நீங்க எப்போதெல்லாம் ஒரு நெகட்டிவ் நினைவை உங்க மனசுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ அப்போ உங்க உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துவிட்டதாக நம்பிடும். உங்க மூளையோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, உங்களை எந்த ஒரு ஆபத்திலும் இருந்து காப்பாத்துறதுதான். கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்ச அந்த ஏமாற்றத்தை ஒரு சிங்கம் போல உங்க மூளை நினைச்சு வச்சிருக்கு. அதனால இன்னைக்கு உங்க கண் முன்னாடி ஒரு புதிய நல்ல மனிதர் வந்தாலோ அல்லது ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்பு வந்தாலோ உங்க மூளை உடனே அலர்ட் ஆகி, அன்னைக்கு உன்னை ஏமாத்துனாங்கல்ல, அதே போல இவங்களும் உன்னை ஏமாத்திடுவாங்க, பேசாம இங்க இருந்து ஓடி போயிடுன்னு ஒரு தற்காலிக பயத்தை உங்க மூளைக்குள்ள உருவாக்கி உங்க கை கால்களை நடுங்க வைக்கும். இதனால பல பேர் தங்களோட கடந்த கால பயத்தால நிகழ்காலத்துல வர்ற அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் கோட்டை விட்டுட்டு ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறாங்க. ஓட்டப்பந்தய குதிரையோட கண்ணல எப்படி பக்கவாட்டுல கருப்பு அட்டையை கட்டுவாங்களோ அதே போல உங்க கடந்த கால நினைவுகள் உங்க கண்ணை மறைச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரகாசமான எதிர்காலத்தை உங்க கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிடுது. நம்முடைய மூளையில ஒரு அற்புதமான அம்சம் இருக்கு. அதற்கு நரம்பியல் ரீதியாக நரம்பு நெகிழ்வுத்தன்மை என்று பெயர். அதாவது நம்முடைய மூளையை நம்மால் எப்போது வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும். உங்க மூளையில இருக்கிற அந்த பழைய கசப்பான ஒற்றையடி பாதையை உங்களால் முழுமையாக அழிக்க முடியும். இதை ஒரு எளிய காடு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம்.
ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க தினமும் ஒரு பாதையில நடந்து போயிட்டே இருந்தா அந்த பாதை புற்கள் இல்லாமல் ஒரு தெளிவான ஒற்றையடி பாதையா மாறிடும். ஆனா நீங்க ஒரு 6 மாசம் அந்த பாதையில நடக்காமல் அதை அப்படியே கைவிட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த பாதையில மீண்டும் புதிய புற்களும் செடிகளும் முளைச்சு அந்த பாதையே இருந்த இடம் தெரியாமல் முழுசா மறைஞ்சு போகும். இதே போலதான் உங்க மூளையும். உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் நினைவுகள், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்க மூளையில இப்போ ஒரு தடிமனான ஒற்றையடி பாதையா இருக்கு. ஏன்னா நீங்க தினமும் உங்க எண்ணங்களால் அந்த பாதையில நடந்துட்டே இருக்கீங்க. எந்த நொடியில நீங்க அவங்களை பத்தி பேசுறதை நிறுத்துறீங்களோ, அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களை நோட்டமிடுவதை நிறுத்துறீங்களோ, அந்த பழைய நினைவுகளுக்கு உங்க மூளைக்குள்ள உணவு தருவதை நிறுத்துறீங்களோ, அந்த பாதையில நடப்பதை நீங்க நிறுத்துறீங்க. சில வாரங்கள்ல உங்க மூளை அந்த பழைய நரம்பு பாதைகளை தானாகவே சிதைத்து உங்களை அந்த கசப்பான நினைவுகளின் சிறையில இருந்து முழுமையாக குணப்படுத்திவிடும். சரி, இந்த நெஞ்சை அடைக்கும் கடந்த கால நினைவுகளின் வலியில இருந்து நம்மை நாமே மீட்டெடுத்து இழந்த மன அமைதியை திரும்ப பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான அசல் நரம்பியல் வழிகள் இதோ. முதலாவதாக, நினைவுகளின் அலைவரிசையை மாற்றுங்கள். உங்களுக்கு பழைய நினைவுகள் வரும்போதெல்லாம் ஒரே அறைக்குள்ள உட்கார்ந்து கவலையோடு இருக்காதீங்க. அது உங்க மூளையை இன்னும் சோகமாக்கும். உடனே உங்களுடைய உடலின் நிலையை மாற்றுங்கள். வேகமான நடைபயிற்சி செய்யுங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச புதிய மனிதர்களோடு நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்க உடம்பை அசைக்கும் போது உங்க மூளையில காயங்களை ஆற்றும் நல்ல கெமிக்கல்கள் சுரந்து அந்த நெஞ்சு படபடப்பை தானாகவே குறைச்சிடும். இரண்டாவதாக, உங்களை நீங்களே முழுமையாக மன்னித்து விடுங்கள். அன்னைக்கு எனக்கு புத்தி இல்லை, நான் தெரியாமல் அந்த தப்பை செஞ்சுட்டேன்னு உங்க கடந்த கால தவறுகளுக்காக இன்றளவும் உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி போல நினைச்சு வருத்திக்காதீங்க. நீங்க உங்களை மன்னிக்காத வரை உங்க மூளை அந்த பழைய சிறையை விட்டு வெளியே வராது. அது ஒரு பாடம். அதிலிருந்து நான் பக்குவப்பட்டுட்டேன் என்று உங்க ஆழ்மனசுக்கு தெளிவை கொடுங்கள். மூன்றாவதாக, ஒரு புதிய பெரிய இலக்கை நோக்கி பாயுங்கள். உங்களை அவமதித்தவர்கள் முன்னாடி நீங்க அழுது புலம்புவதை விட உங்களுடைய திறமையால், உங்களுடைய உழைப்பால் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு போய் வாழ்ந்து காட்டுவதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த பதில். உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய தொழில் மற்றும் சுய முன்னேற்றத்தின் மீது திருப்புங்கள். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம எடுத்த சில தவறான முடிவுகள் இருக்கும். அது நம்முடைய மனதை எப்போதும் உறுத்தி கொண்டே இருக்கும். அன்னைக்கு நான் அப்படி செய்திருக்க கூடாது, அந்த நபரை நம்பி இருக்க கூடாது என்று தினமும் நமக்கு நாமே பழி சுமத்திக் கொள்வோம். இந்த குற்ற உணர்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? அது நம்மை நாமே தினமும் சிறை வைப்பது போல ஒரு இருண்ட அறைக்குள் தள்ளிவிடும். நாம் செய்யும் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் ஒரு குற்ற உணர்வு வந்து நம்மை தடுக்கும். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது கூட நான் இதற்கு தகுதியானவன் இல்லை என்று நினைக்க வைக்கும் ஒரு விசித்திரமான மனநிலை இது. நவீன மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? குற்ற உணர்ச்சி என்பது நம் மூளையை நாமே பழிவாங்கும் ஒரு ஆபத்தான செயல்முறை ஆகும். இதனால நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து எப்போதும் ஒரு சோர்வு நிலை உண்டாகும். இந்த ஆபத்தான மனநிலையில் இருந்து வெளியே வர நம் மூளைக்கு சில பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும். முதலில் கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் எல்லாமே ஒரு அனுபவம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறே செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால் நான் அந்த முடிவை எடுத்தேன் என்று உங்க மனசுக்கு நீங்களே ஆறுதல் சொல்ல வேண்டும். உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை இன்னையோட நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை தான் இந்த குற்ற உணர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த கால தவறுகளை மாற்ற முடியாது, ஆனால் நிகழ்காலத்தை நம்மால் மிக அழகாக மாற்ற முடியும். உங்களை நீங்களே மன்னிக்கும் போதுதான் உங்க மூளையில் ஒரு புதிய மகிழ்ச்சி கெமிக்கல் சுரக்க தொடங்கும். உங்களுடைய பழைய தவறுகளை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். அதை எழுதிய பின்பு அந்த பேப்பரை எரித்து விடுங்கள். அது உங்க மூளைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும், ஒரு பாரம் குறைந்த உணர்வை தரும். இனிமேல் நான் அந்த தவட்டை செய்ய மாட்டேன், ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று உங்க மனதுக்கு தன்னம்பிக்கை கொடுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களோடு பேசுங்கள். உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும் காரியங்களில் ஈடுபடுங்கள். ஒரு புதிய இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். அப்போதுதான் பழைய குற்ற உணர்வுகள் உங்களை விட்டு ஓடிப்போகும். உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறும். அதேபோல நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் யாரோ ஒரு நபர் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பார், நம்மை நடுத்தெருவில் விட்டிருப்பார்.
அல்லது ஒரு பிசினஸ் பார்ட்னர் செய்த துரோகத்தால் நாம மாபெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்போம். இந்த ஏமாற்றம் நம் மனதை எப்படி மாற்றும் தெரியுமா? நம் கண் முன்னாடி இப்போ ஒரு புதிய நல்ல மனிதர் வந்தாலும் நம் மூளை சந்தேகப்படும். இவரும் நம்மை கடந்த கால மனிதரை போல ஏமாற்றிவிட்டு போய்விடுவாரோ என்று பயந்து நடுங்கும். அல்லது ஒரு புதிய நல்ல பிசினஸ் வாய்ப்பு வரும்போது கூட அன்னைக்கு நஷ்டம் வந்தது போல இன்னைக்கும் வந்துவிடுமோ என்று பயந்து ஓடிவிடுவோம். இது ஒரு ஆபத்தான கடந்த கால நிழல். இந்த நிழல் நம்முடைய எதிர்காலத்தையே முழுமையாக இருட்டாக்கிக் கொண்டு இருக்கிறது. நம்முடைய மூளை பழைய காயங்களின் அடிப்படையில் தான் புதிய முடிவுகளை எடுக்க எப்போதும் முயற்சி செய்யும். கடந்த காலத்தில் ஒரு ஆபத்தை சந்தித்தால் நாம் எல்லா புதிய வாய்ப்புகளையும் பார்த்து பயப்படுவது போல இது ஒரு மூளையின் தற்காலிக மாயை ஆகும். இந்த மாயையை நாம் உடைத்து வெளியே வர வேண்டும். அப்போதுதான் புதிய நல்ல மனிதர்கள் நம் வாழ்வில் வருவார்கள். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை என்பதை நம்முடைய புத்திக்கு நாம் தெளிவாக உணர்த்த வேண்டும். கடந்த காலத்தில் ஏமாற்றிய நபர் வேறு, இப்போது உங்கள் முன்னாடி இருக்கும் நபர் வேறு என்பதை மூளைக்கு புரிய வைக்க வேண்டும். பயத்தின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்காதீர்கள். துணிந்து புதிய காரியங்களில் இறங்குங்கள். கடந்த கால அனுபவங்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துங்கள், ஆனால் அதையே ஒரு விலங்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஆனால் பயந்து நடுங்காதீர்கள். அது உங்களுடைய வளர்ச்சியை முற்றிலுமாக முடக்கிவிடும். உங்களுடைய முழு கவனத்தையும் புதிய மனிதர்களை புரிந்து கொள்வதில் திருப்புங்கள். புதிய தொழிலை கற்றுக்கொள்வதில் உங்களுடைய எனர்ஜியை செலவிடுங்கள். கடந்த கால நிழல்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்க துணிந்து நிமிரும்போது பயம் காணாமல் போகும், உங்க வாழ்க்கை மாறும். எனவே நண்பர்களே, கடந்த காலம் என்பது கடந்து போன ஒன்று. அதை உங்களால் ஒருபோதும் பின்னாடி போய் மாத்த முடியாது. ஆனால் உங்களுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் உங்க கைகள்ல தான் இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு கடந்த கால நினைவும் உங்களுடைய இன்றைய நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்தது கிடையாது. கடந்த கால ஏமாற்றங்கள் உங்களை உடைப்பதற்காக வரவில்லை, உங்களை இன்னும் ஒரு பலமான பக்குவப்பட்ட மனிதராக உருவாக்குவதற்காக வந்த ஒரு பாடம். கவலைகளை தூக்கி போடுங்க, உங்க மூளையை சாந்தப்படுத்துங்க, உங்க உழைப்பின் மீது நம்பிக்கை வச்சு நிமிர்ந்து நில்லுங்க. சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய கடந்த கால நிழல்கள் மறைந்து மாபெரும் நிம்மதியும் வெற்றியும் உங்களுக்குள் திரும்ப வரும். நினைத்தது நடக்கும், வெற்றி நமதே. இந்த வீடியோ உங்க மனசுல இருக்கிற கடந்த கால பாரத்தை குறைச்சு ஒரு புதிய தைரியத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்க மனதை தழுவியிருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள், வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்கள். நன்றி.